வணக்கம் நேர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது மோடி அரசின் சக்கர வியூகத்தில் நாடு சிக்கியுள்ளது. பட்ஜெட் மீதான விவாதத்தில் ராகுல் கடும் விமர்சனம். ராகுலின் பேச்சால் நாடாளுமன்றத்தில் கடும் அமளி. என்ன பதிலடி தரப்போகிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது நமக்கு தெரியும், ஜூலை 23ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் மீதான விவாதத்திற்கு இன்று எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இன்று பதிலளித்து பேசும் பொழுது பல விஷயங்களை அவர் மேற்கோள் காட்டி கூறியிருந்தார். அதாவது விவசாயிகள், அதே போன்று மத்தியதர வர்க்கத்தினர், சிறு குறு மற்றும் தொழிற்சாலை மற்றும் இராணுவ வீரர்கள், அதே போன்று எஸ்சி எஸ்டி ஓபிசி போன்றவர்களுக்கு நாங்கள் நலத்திட்டங்களை வழங்குவோம் என்று மோடி அவர்கள் உத்தரவாதம், அதாவது மோடிக்கு கேரண்டி என்று அவர் சொல்லியிருந்தார். ஆனால் எந்த கேரண்டியுமே அவர் இந்த பட்ஜெட்டில் அதுக்கான எந்த ஒரு விஷயத்திலையுமே இடம் பெறலை அப்படின்ற கடுமையாக தனது விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதை குறிப்பிடும் பொழுது அபிமன்யு எப்படி அந்த சக்கர வியூகத்தில் மாட்டினாரோ அதே மாதிரி இந்தியா இன்னைக்கு தாமரை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கர வியூகத்தில் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கு. அதை நாங்கள் உடைத்து எறிவோம் அப்படின்னு அவர் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. குறிப்பாக விவசாயிகள் சொல்லும் பொழுது அந்த குறைந்தபட்ச ஆதார விலை பற்றி எந்தவித அறிவிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மத்தியதர மக்கள் கொரோனா காலத்தில் அவர் சொன்னதெல்லாம் கேட்டாங்க. அவங்களுக்கு நலன் தரக்கூடிய எந்த விஷயமும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. சிறு குறு தொழிலையும் எந்த விதையும் இல்லை. குறிப்பாக கல்வியை பற்றி சொல்லும் போதும் 2.5% தான் அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மிகவும் 20 ஆண்டுகளில் மிக குறைந்த அளவு என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று இராணுவ வீரர்கள், எஸ்சி எஸ்டி ஓபிசி போன்றவர்களுக்கும் கூட அதிகமாக இருக்கக்கூடிய அந்த 73% மக்களுக்கு எதுவும் இல்லாமல் அந்த பட்ஜெட்டில் கிண்டிய அல்வாவை மீதம் இருக்கக்கூடிய சதவீதத்தினர், குறிப்பாக அவர் அதானி அம்பானி என்று குறிப்பிட்டு கூறியிருந்தார். அந்த மாதிரியான ஒரு வசதியான மக்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கிறது. 73% இந்த உழைக்கும் வர்க்கம், குறிப்பாக எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை என்பது போன்ற தனது குற்றச்சாட்டுகளை அவர் வைத்திருந்தார். இதற்கு சபாநாயகர் அவர்களும் ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயங்களை ராகுல் அவர்கள் பேசி வருகிறார் என்று அவர் கூறியிருந்தார். எதிர்க்கட்சிகள் அனைவரும் அவர் உண்மையைத்தான் கூறி வருகிறார் என்று இவ்வாறாக மிகப்பெரிய ஒரு அமளி இன்று நடைபெற்றது நம்மால் பார்க்க முடிந்தது. ராகுல் அவர்களின் இன்றைய பதிலுரை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். இணையம் வழியாக நம்முடன் இணையும் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக இணையம் வழியாக இணையும் மற்றொரு விருந்தினர் பிஜேபியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கத்தில் நம்முடன் இணையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூகா பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளர் திரு சாய் சுதாகர் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். திரு சந்திரசேகரன் சார், உங்கள்கிட்ட இருந்து துவங்குறது தான் இன்னைக்கு சரியா இருக்கும். ராகுல் காந்தி அவர்களுடைய உரை பற்றி உங்களுடைய முதல் சுற்று பார்வை. இன்றைக்கு அவருடைய உரை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பட்ஜெட்டை பத்திய தெளிவான விவரங்களை எடுத்து வச்சிருக்காரு. அதற்கான பதிலை சொல்ல முடியாமல் வேறு திசை திருப்புற வேலையில தான் எப்பொழுதும் போல பாஜக ஈடுபட்டதை பார்த்தோம். இன்றைக்கு ஆக்சுவலா எதிர்கட்சி தலைவர் பேசும் பொழுது பிரதமர் அவையில் இருந்து கேட்பது மரபாக இருந்திருக்கிறது. நிறைய தடவை இருந்திருக்காங்க, பல முறை இருந்திருக்காங்க. ஆனால் இது இன்றைக்கு பிரதமர் அவையில் இல்லை என்பதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். ஏனென்றால் அவரை நோக்கி நேரடியான பல குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது அவருக்கு சர்ம சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதற்காக அவர் பலரை, அவர் ராஜ்நாத் சிங் அவர்களையும் கிரண் ரிஜிஜு அவர்களையும் பதிலளிக்க விட்டுட்டு அவர் வரல இன்றைக்கு. அது ஒன்று. இன்றைக்கு அவர் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது தவறுகள் இருக்கிறது என்று சொன்னால், அவர் பெயரை குறிப்பிட்டார், அம்பானி அதானி என்று குறிப்பிட்ட பொழுது நீங்க பெயரை குறிப்பிடாதீங்கன்னு இவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்க. பாஜகவினர் அப்ஜெக்ட் பண்ணாங்க. மோடி பெயரை குறிப்பிடும் போது கூட அவங்க சபாநாயகர் தான் அதுக்கு அனுமதிக்கல. பாஜக அப்ஜெக்ட் பண்ணாங்க. புகைப்படம் இல்ல, சபாநாயகர் ஒருத்தர் பேரை குறிப்பிட வேண்டாம் அப்புறம் சொன்னாரு. அதை குறிப்பிடலன்னு சொல்லிட்டு தான் அவர் A1 A2 சொல்லிட்டாரு. கரெக்ட் தான், அதுவும் கரெக்டா சொல்லிட்டாரு. அதனால நீங்க எதையுமே, இன்னொன்று அவர் புகைப்படத்தை நீங்க முன் அனுமதி வாங்கிட்டு காட்டணும்னாரு, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் காட்டல. 2-3 டைம் சொன்னது பிறமும் 2 டைம் சிவ எல்லா படங்களையும் அவர் பேசிட்டு அவர் சொன்ன பிறகு சபாநாயகர் அனுமதி வாங்கிட்டு காட்டுங்கன்றப்ப இதைத்தான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் காட்டலன்னு வச்சுங்க. ஆனா அவர் சொன்ன விஷயங்கள் எடுங்க. நீங்க குருஷேத்திரத்தை அவர்கள் பாணியில சொல்றாரு. அவர் இன்றைக்கு சொல்ல வந்ததை எல்லாவற்றையுமே பாஜக பாணியிலேயே சொல்லிட்டாரு. அவர் மோடி சொல்ற மாதிரியும் மற்றவர்கள் சொல்ற மாதிரியும் அவர்கள் பாணியிலேயே, அவர்களுக்கு புரியும் பாணியிலேயே சொன்னதுதான் இன்றைக்கு ஒரு சிறப்பான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா குருஷேத்திர போர், அதுல அபிமன்யுவை ஒரு சக்கர வியூகத்துல சிக்க வைக்கப்பட்டு 6 நபர்களால் கொல்லப்பட்ட விஷயம் தான் முக்கியமான விஷயம் அந்த குருச்சேத்திர போர்ல. அதுல அந்த சக்கர வியூகம்னு சொல்றது பத்ம வியூகம்னு சொல்லுவாங்க, தாமரை வியூகம்னு சொல்லுவாங்க. அதுல குறிப்பிட்ட நபர்களாக 6 நபர்களை குறிப்பிடுகிறார்.
நரேந்திர மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி, அஜித் தோவல் மற்றும் மோகன் பகவத் என்று குறிப்பிடுகிறார். இது உண்மையான ஒரு விஷயம், எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான். இதுல எதுவும் மறைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்க அந்த சக்கர வியூகம் அப்படின்றத எதை குறிப்பிடுறாரு? நீங்க அங்கு அபிமன்யுவை சிக்க வைத்த மாதிரி இன்றைக்கு நடுத்தர வர்க்கத்தினர் இந்த அபிமன்யுவால், அதாவது இந்த சக்கர வியூகத்தால் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜகவின் சக்கர வியூகத்தால் நடுத்தர வர்க்கத்தினர் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா கடன் சுமையில விவசாயிகள் இருக்காங்க. அதே மாதிரி நடுத்தர வர்க்கம் மிகவும் அவதிப்படுகிறது. அதற்கான எந்த விதமான நிவாரணமோ அல்லது திட்டங்களோ இந்த பட்ஜெட்ல இல்ல. அதே போல வரி பயங்கரவாதம் என்று குறிப்பிடுவது உண்மையிலேயே பொருத்தமான ஒன்றாகத்தான் நினைக்கிறேன். இது வரி பயங்கரவாதம் தான். நீங்க கார்பரேட்டுகளுக்கு வரி சலுகை கொடுக்குறீங்க, ஏழை மக்கள் மீது வரி சுமையை ஏற்றுகிறீர்கள். இதுதான் இந்த அரசோட கொள்கை கடந்த 10 ஆண்டுகளாகவும் இருக்கிறது, இப்பொழுதும் அது தொடர்கிறதுன்னு தான் குறிப்பிடணும். நீங்க இன்னொன்று, ஜவான்களுக்கு அக்னிபத் என்று சொல்லி அதன் மூலமாக ஜவான்களுக்கும், அதாவது ராணுவத்திலும் அவர்கள் சேருகின்ற அக்னி வீரர்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டப்ப அதுல ஏற்கனவே சர்ச்சை எழுந்தது. அந்த 1 கோடி ரூபாய் வழங்கப்படவில்லைன்னு சொல்லி நீங்க அரசு தரப்புல விளக்கியிருக்காங்க. இல்ல ராஜ்நாத் சிங் அவர்கள் தவறான தகவலை அவையில் தெரிவித்திருக்கிறார் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கார். ஏன்னா அவர்கள் வழங்கியது, இவர் பேசிய பிறகு வழங்கியது காப்பீட்டு தொகை. இழப்பீட்டு தொகை என்பது வேறு, காப்பீட்டு தொகை என்பது வேறு. சரி, இதுக்கான பதில். காப்பீட்டு தொகையை வழங்கிவிட்டு இழப்பீட்டு தொகையை வழங்கிவிட்டதாக இவர்கள் தவறான தகவலை மத்திய பாதுகாப்பு அமைச்சரே சபையில் தெரிவித்திருக்கிறார் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதை மறுத்து டாக்குமெண்ட் அவங்க வெளியிட்டிருக்கலாம். இன்றைக்கு கூட அவர்கள் சொல்லி இருக்கலாம், இல்லை நாங்கள் இழப்பீட்டு தொகையை குறிப்பிட்டிருக்கிறோம் என்று அவர் திருப்பி சொல்லவே இல்லை. சரி, அதோடு அமைதியாக இருந்து விட்டார்கள். அது மாதிரி நீங்க இளைஞர்களுக்கு நீங்க என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஏனென்றா நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டீங்க, கொரோனா காலத்துல கூட இளைஞர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் தான் அவர்கள் சொன்னதெல்லாம் கேட்டாங்க. கைத்தட்டுன்னு சொன்னா கைத்தட்டணும், டார்ச் லைட் அடிங்க, மொபைல்ல டார்ச் அடிங்க, வெளிச்சம் அடிங்கன்னு சொன்னாங்க, அடிச்சாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனா என்ன பண்ணீங்க? நீங்க தடுப்பூசி போடுறதுக்கே சுப்ரீம் கோர்ட்ல போய், இலவச தடுப்பூசி போடுறதுக்கே சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் ஆர்டர் வாங்கிட்டு வந்த பிறகுதான் இலவசமா தடுப்பூசியே போட்டாங்க. அது மாதிரி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கிழக்கிலிருந்து மேற்க, தெற்கிலிருந்து வடக்குன்னு எவ்வளவு பேர் நடந்து அதனால இறந்ததெல்லாம் பார்த்தோம். இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் அநீதி இழக்கின்ற ஒரு பட்ஜெட்டாக இது இருந்திருக்கிறது. இவர்கள் என்ன சொல்றாங்க? ரெண்டு விஷயத்துக்கு தான் ஒரு பட்ஜெட் என்பது முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தான் ஒரு வளர்ந்த நாட்டுக்கான ஒரு அறிகுறியாக இருப்பது கல்வி, சுகாதாரம். ஆனால் இவர்கள் கல்விக்கான இடஒதுக்கீடு, சுகாதாரத்திற்கான இடஒதுக்கீடு என்று பார்த்தால், கல்விக்கு ஏற்கனவே 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்த அளவிற்கான நிதி 2.5% தான் ஒதுக்கி இருக்காங்க. அதே போல சுகாதாரத்திற்கும் குறைந்த அளவிலான பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இவர்கள் இதற்கெல்லாம் குறைவாக ஒதுக்கிவிட்டு இருக்கிறார்கள். அதே போல கிராமப்புற பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியையும் குறைச்சிருக்காங்க. இப்படி இதெல்லாம் குறைத்து இவர்கள் நடுத்தர வர்க்கத்தினருக்கு இந்த பட்ஜெட்டில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கான பதிலை சொல்ல முடியாமல் கூச்சலிடுவதும் குழப்பம் செய்வதையும் பாஜகவினர் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அன்று ராகுல் காந்தி வெறும் ஒரு சாதாரண எம்பியாக இருந்து கூட ஒரு தனிநபராக அன்று குரல் எழுப்பினார். அதற்கே பதில் சொல்ல முடியாமல் இவர் திணறார்கள். இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களுடன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அங்கு குரல் எழுப்புகிறார். அதற்கான பதிலை அவர்கள் கட்டாயமாக தெரிவித்தே ஆக வேண்டும். அதனைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். சரி சார், தூத்துக்குடி செல்வம் சார், இப்ப இதற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க சார்? அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மமே மறுபடியும் வெல்லும், கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும், தனு உண்டு அதன் பெயர் காண்டிபோன்னு சொல்லுவாங்க. அதுல ராகுல் காந்தி அவர்கள் பத்மவியூகம் சொன்னாருங்கிறது, பத்மவியூகம் வேற, சக்கர வியூகம் வேற. அண்ணன் சந்திரசேகரவட்டுக்கு சொல்றேன். அதாவது சக்கர வியூகத்துல அபிமன்யுவை சிக்க வைப்பதற்கு துரோணர் இருந்து சிந்து நாட்டினுடைய மன்னன் துரியோதனுடைய தங்கையின் கணவர் ஜெயத்ரதன் அவர்கள் வச்சு திட்டம் போட்டு கொண்டாங்க. இதுல ஒரே ஒரு திருத்தம், நான் ராகுல் காந்தி அவர்கள் வேற ஏதோ தப்பா ஒண்ணு சொன்னதா நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகள் 28 கட்சிகளை சார்ந்த கூட்டணியும் இந்த பத்ம வியூகத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாம மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா எங்களுடைய கிருஷ்ண பரமாத்மாவாக இருக்கு நாங்கள் கருதக்கூடிய, அதாவது பாரத போரை நடத்திய பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு பாருங்க,
அவராக பார்க்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வியூகத்தை இவர்களால உடைக்க முடியல. அவரு ஏற்கனவே சொல்லியிருக்காரு நான் பயாலஜிக்கல் சைல்டு இல்லன்னு. அதே நீங்களும் சொல்றீங்க கிருஷ்ண பரமாத்மா தான் அவரு அப்படின்றீங்க. என்ன கேளுங்க, நீங்க கிருஷ்ண அவதாரம், அதாவது ஆண்டவனின் அவதாரம், ஆண்டவனால் படைக்கப்பட்டவர். நீங்க அது அவதாரம்ங்கிறத விட இப்படி எடுங்க, ஆண்டவனால் படைக்கப்பட்டவர், தாய் தந்தையர் மூலமாக ஆண்டவன் படைக்கிறவன் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து, என்னுடைய நம்பிக்கை. அதாவது என்னுடைய தாயும் தந்தையும் சேர்ந்து இறைவனால் எனது தாயினுடைய வயிற்றில், என் தந்தையின் மூலம் என் தாயின் வயிற்றில் நான் பிறக்க வேண்டும் என்பது இயற்கை, கடவுளின் விதி, எனக்கு அமைக்கப்பட்ட விதி. அதன்படி வந்தேன்னு சொன்னாரு. அதான் பயாலஜிக்கல் சைல்டுக்கு இல்லைன்னு சொன்னது கொண்டு போக வேண்டாம். அதனால திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு அண்ணன் சொன்னாங்க 200க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கிறார்கள், பெரிய படை இருக்கிறது, பரிவாரம் இருக்கிறது, இவங்களால பதில் சொல்ல முடியலன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 200க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் சொல்லக்கூடியதையே நான் மறுக்கேன். ஏன்னு கேட்டா, காங்கிரஸ் கட்சியினுடைய 99 எம்பிக்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தான் ராகுல் காந்தியை தவிர அவர் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அதே நேரத்துல 28 கட்சிகள் சேர்ந்த அனைவரும் ஒன்றிணைந்து எல்லா காலங்களில் செல்வார்களா என்று சொன்னால் முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைக்கு முதல் நாள் மோடி எதிர்ப்பு அப்படின்னு பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில தானே எல்லாம் இணைஞ்சாங்க. சோ அந்த புள்ளியில எல்லாரும் ஒன்றா தானே, ஒரே குரல் தானே, ஒருமித்த குரல் தானே எழுப்புறாங்க நாடாளுமன்றத்துல. அண்ணன் தவறா எடுத்துக்கிட வேண்டாம், இன்னும் போக போக பாருங்க. இன்னும் அதான் சொன்னல, உங்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதரை சூது கவ்வி இருக்கிறது, தர்மமே மறுபடியும் வெல்லுங்கிறத நான் சொன்னது எதுக்குன்னா, இன்னும் ஒரு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. 18வது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஏறக்குறைய ஒரு மாசம் முடிஞ்சிருக்கு. அதனால தேர்தல் நடந்து புதிய அரசு அமைந்து வழக்கமான நடைமுறைகளுக்கு இன்னும் தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் போக போக பாத்தீங்கன்னு சொன்னா, மம்தா பானர்ஜி அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துகிட்டு வெளிநட பண்ணதை நான் ஆச்சரியமா பார்க்கல. ஏன்னா அவங்க நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துகிட்டது எதிர்கட்சிகிட்ட ஒற்றுமை இல்ல, நான் எதிர்கட்சிகளோட ஒன்றுபட வேண்டிய அவசியம் இல்லை, அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவுகளுக்கு நான் இணங்கி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவர்கள் காமிச்சிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு கலங்கம் கற்பிச்சீங்கன்னா அடுத்த வாட்டி யாருமே வரமாட்டாங்க. இந்த வாட்டி அவங்களாதான் வந்தாங்க. இப்படி ஒரு முத்திரை குத்தினீங்கன்னா அப்புறம் எதிர்கட்சி. நான் இன்னும் என்னோட சரி, அவங்க ஒரு கேள்வி வச்சாங்களே சார், இல்ல அவங்க ஒரு கேள்வி வச்சாங்களே, எதிர்கட்சியில நான் ஒருத்தர் தான் வந்தேன், என்னையும் மதிச்சு அவங்க பேசவே விடல, நான் பேசிட்டு இருக்கும்போதே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்களே. ஆனா ஒரு நாள் இரவு அரசியல்ல ரொம்ப தூரம். அதனால மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் இருப்பதாக சொல்லப்படுகிற இந்தியா கூட்டணி என்று இண்டி கூட்டணி, அந்த கூட்டணியில அவங்க நான் யாருக்கு கட்டுப்பட மாட்டேன், நான் சுயமாகத்தான் இருப்பேன், எனக்கு மேற்கு வங்கத்தினுடைய நலன் மாத்திரமே முக்கியம் என்கிற பார்வையை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சரி, நிதி நீங்க அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்போ பட்ஜெட்ல அவங்க ஒரு பட்டியல் போட்டிருக்காரு, ஃபார்மர்ஸ், மிடில் கிளாஸ், எம்எஸ்எம்இ, இது ஜவான்ஸ், இதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லன்றீங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. ஒரே விஷயம், 48 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, அதாவது திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அந்த 48 லட்சம் கோடி ரூபாயில என்னென்ன திட்டங்களுக்கான அந்த எந்த துறைகளுக்கு எவ்வளவு ஒதுக்கணுங்கிறது அந்தந்த மானிய கோரிக்கைகள் வருகிற பொழுது இவர்கள் நாடாளுமன்றத்துல விவாதங்கள்ல கலந்துகிட்டு டிபேட் பண்ணணும், அதாவது விவாதிக்கணும். விவாதிச்சு அந்த மாநிலங்கள் அந்த எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில அவர் பேசணுமே தவிர, இன்னைக்கு அவரு எதிர்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பிலே இருந்து தவறி அரசை விமர்சிக்கிறேன் என்கிற பெயரில் மிக கடுமையான முறையிலே வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறார் தவிர இந்த வார்த்தை பிரயோகத்துக்கு இன்னும் அவசியம் இல்லை. அண்ணன் சந்திரசேகர் அண்ணன் சொன்னாங்க, அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு எல்லாம் ஒண்ணும் செய்யலன்னு சொல்லி 83,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இந்த நிதியில அது போக நாம ஏற்கனவே பல முறை விவாதிச்சிருக்கிறோம். பிரதமருடைய கரீப் கல்யாண் யோஜனா என்கிற அந்த திட்டத்திற்கு இன்னும் வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதே போலவே மத்திய ஒவ்வொரு ரயில்வே திட்டத்துக்கு 2,62,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. 2 லட்சம் கோடி கல்வி இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறதுக்காக 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு 500
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுப்போம், அதுக்கு ஸ்டைபண்ட் 5000 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்களுக்கு இன்னொரு விஷயம் கேளுங்க சார், தேர்தல் முடிஞ்சு போச்சு, நான் ஒரே ஒரு தவறா எடுத்துக்கிட்டாதீங்க, நான் கடந்த காலங்களில் பதிவு பண்ணதான் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்தும் 233 இடம், பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 240 இடம். இதை இவங்களால ஜீரணிக்க முடியல. இன்னும் கூட இன்னொன்னு விஷயம் கேட்டீங்கன்னா, எங்களுடைய அணி 293 இடங்கள்ல நாங்க வந்து வலுவா இருக்கோம். அதுலயும் இன்னும் ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். முதல் சுத்த நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் தலைவர் மக்களவை தலைவருடைய தேர்தல் நடக்கும் போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு 307 ஓட்டு கிடைச்சது. காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிட்டவருக்கு அந்த அவரு நம்ம கொடிக்குன்னில் சுரேஷுக்கு 233 ஓட்டு தான் கிடைச்சது, 227 ஓட்டு. சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த கூட்டணியில இருந்தவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, புரியுது, உங்க பாயிண்ட் புரியுது. அதேதான் நீங்க சொல்ல வர பாயிண்ட் தெளிவா தெரியுது சார். அந்த கூட்டணி வந்து நிலைக்காதுன்னு தான் அடிக்கடி நீங்க மென்ஷன் பண்ண வரக்கூடிய ஒரு பாயிண்டா இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதுக்கான பதில் அடுத்த சுற்றுல சந்திரசேகரன் சார் கேட்கலாம். சார் பகலவன் சார், உங்களுடைய பார்வையில ராகுல் அவர்களுடைய உரை, அந்த சக்கர வியூகம் பத்ம வியூகத்தை வந்து நாங்க உடைப்போம் அப்படின்ட்டு இருக்காரு, உங்களுடைய பார்வை? மதிப்புமிகு இளம் தலைவர் ராகுல் அவர்கள் நாடாளுமன்ற தொடக்கத்திலிருந்து இன்று வரையில் மக்கள் செல்வாக்கை பெற்று வருகிறார். அதிலும் குறிப்பாக ஆளும் அரசாங்கம் பாஜக அரசு இன்றைக்கு திக்குமுக்காடி நிற்பதை நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் அதில் பாஜகவை சார்ந்தவர்களை பாராட்டுகிற இடத்திற்கு ராகுல் அவர் இன்றைக்கு உண்மையை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அது அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கருத்தியலாக இருக்கிறது. இங்கே அண்ணன் செல்வன் அவர்கள் சொன்னபோது சொன்னாங்க, எல்லா கட்சிகளும் சேர்ந்து 200, நாங்கள் தனித்து நின்று அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க, தர்மம் வெல்லும் சூது கவும் அப்படின்னு சொன்னாங்க. தர்மம் யார் செஞ்சாங்க, யார் போய் யார் இப்போ நாங்கள் சொல்ல வேண்டியதை அண்ணன் சொல்லியிருக்கார். இப்போ நாங்கள் சொல்லணும் அந்த சூதுகவும், அது தர்மம் மீண்டும் வெல்லும் சொன்னார். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ அண்ணன் சொல்கிறாங்க, அதை நாங்கள் சொல்ல வேண்டியதை எங்களுடைய கருத்தை அண்ணன் சொல்லி இருப்பது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் நான் என்ன சொல்றேன், நீங்க எங்க முதல்ல தர்மம் செஞ்சீங்கன்னு கேட்கிறேன். நான் உங்களுக்கு கடன் கொடுக்கல, நான் கடன் கொடுக்க தயார் இல்லையா, வார்த்தையை எந்த வகையிலையும் நீங்க கடனை வாங்க. ஓகே சார், ஓகே, அவங்க முதல் சுற்று பேசி முடிக்கிட்டாங்க. அதாவது என்னன்னா, இவங்க எங்க முதல்ல தர்மம் செஞ்சாங்கன்னு கேட்கிறேன். எங்க நீங்க தர்மம் செஞ்சுங்க, எல்லாரும் இல்லை கண்ணீர் இல்லை விட்டு வச்சிருக்கிறீங்க. நீங்க வந்து 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்து எதுக்காக கொண்டு வந்தீங்க, எதுக்காக அது வேண்டான்னு தள்ளி வச்சுங்கன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க சொன்ன வேலை வாய்ப்புகளை தரேன்னு சொல்லிட்டு 10 ஆண்டு காலம் வேலை வாய்ப்பை தரல. இப்போ இந்த மாதிரி எவ்வளவு சிக்கல்லாம் இருக்கு இங்க. இப்போ அதைத்தான் இன்றைக்கு உரையில இளம் தலைவர் ராகுல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். 10 ஆண்டு காலமாக இந்த இந்திய தேசத்தை வளர்க்கிறேன் என்று அடியெடுத்து வைத்த மோடி அவர்கள் இங்க இந்தியாவில் இருக்கிற அதானியும் அம்பானியும் வளர்த்துவிட்டு இந்தியா வளர்ந்து விட்டதாக மாயை காட்டுகிறார் என்று சொன்னார். இதுல ஒரு துளியளவும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சமீபத்தில் அம்பானி அவர்களுடைய மகன் அனில் அம்பானியுடைய திருமணத்திற்கு 5000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி உலகளாவிய செய்திகளாக இருக்கிறது, நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய வங்கி கணக்கில் 10 லட்சம் கோடி ரூபாய் பணங்கள் இருக்கிறது என்ற புள்ளி விவரமும் காட்டுகிறது. ஒரே ஒரு குறுக்கீடு தவறா எடுத்துக்காதீங்க. என்ன அருமை தம்பி பகலவன் சொன்னார்ல, அம்பானி வீட்டுல கல்யாணம், அதானி வீட்டு கல்யாணம் சொல்லி, தமிழ்நாட்டினுடைய வருங்கால துணை முதலமைச்சரானது திமுகவினுடைய அடுத்த முகமாக பார்க்கப்படுகிற உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் ஓடோடி போய் அந்த கல்யாணத்துல கலந்துகிட்டாருங்கிறது இந்த பதிவு. இல்ல நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம அண்ணா சொல்றது அது இருக்கட்டும், அத சார் சொன்ன மாதிரி இருக்கட்டும். அதாவது நான் சொல்றது வந்து மக்களுடைய பணங்கள் 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி ரூபாய் ஒருவரிடத்துல முடங்கி இருந்தால் சாமானிய மக்கள் கையிலே அந்த பணப்புழக்கம் எப்படி வரும் என்ற கேள்விதான். இப்போ ஒரு தனி நபருக்கு 10 லட்சம் கோடி 10,00,000 கோடி 10,000 கோடி இல்ல 10 லட்சம் கோடி அவ்வளவு பணத்தை அவர் வச்சு என்ன பண்ண போறாரு? அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள், இவ்வளவு பணத்தை ஒரு இடத்துல போய் சேர்ந்துருச்சுன்னா இந்த பணம் மற்றவர்களை உழைக்கின்ற மக்கள் கையில எப்படி வரும்ன்ற ஒரு கேள்வி. அப்போ
அதானியும் வளர்ந்துருக்கிறார், அம்பானியும் வளர்ந்துருக்கிறார். இப்போ இந்த இந்தியாவில் 10 ஆண்டு காலமாக இவர்கள் இருவருக்கும் தான் இந்த நாட்டை கூறுபட்டு கொடுத்திருக்கிறார் மோடி என்பது வெட்ட வெளிச்சம். யாரும் இதில் மூடி மறைக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இதை மீறி டாடா நிறுவனம் கோபித்துக் கொள்ளும். டாடா நிறுவனம் அம்பானியை விட கல்விக்கு உதவி செய்கிறது, அவர் வாரி வழங்குகிற ஒரு இடத்தில் இருக்கிறார். அதுவும் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். அவர் என்னவா இருக்கிறாரு, 1.5 லட்சம் ரூபாய் கார் கூட தரலாம், சொகுசா ஏழை எளிய மக்களும் பயணிக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சின்ன கார்கள்லாம் கூட அவர் வெளியிட்டிருக்கிறார். அதுவும் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச உண்மை. ஆனால் இன்றைக்கு பிஎஸ்என்எல் என்கிற ஒரு நிறுவனத்தோடு கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு கையெழுப்பும் போட்டு இன்றைக்கு பிஎஸ்என்எல் விழுந்து கிடக்கு. ஏர் இந்தியா இப்ப பாருங்க, ஏர் இந்தியா ஒருத்தர் இப்ப இது எல்லாம் எதை காட்டுதுன்னா, எப்படி போனாலும் நஷ்டத்தில் இருப்பதை தனியார் மையங்கள் தான் தூக்கி நிறுத்தும். ஆனால் அரசால் தூக்கி நிறுத்த முடியாது. அது ரயில்வேவா இருக்கட்டும், விமானங்களாக இருக்கட்டும், இது கப்பல் துறையாக இருக்கட்டும், இதை அத்தனையுமே தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தால்தான் லாபம் கிடைக்கும். ஆனால் அரசாங்கமே நடத்தால் நட்டம் கிடைக்கும். எப்படி என்பது இங்க ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்போ இப்போ நீங்க தனியாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஏழை எளிய மக்கள் படித்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு யார் தருவார்கள்? இதையெல்லாம் இதுதான் ஒரு கல்வி படித்திருக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாதான் நாட்டு முன்னேறுவது, வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது பொருளாகும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட 3 பேர் அல்லது 2 பேர் ஒரு நாட்டையே ஒட்டுமொத்தமாக வளைச்சு அவருடைய கையிருப்பிலை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்வதற்காக இப்ப பாருங்க, அண்ணா சொன்னாங்க அவங்க கூட்டணியில இத்தனை இந்தியா கூட்டணியில இவ்வளவு பேர் இருந்தாங்க, எங்களுக்கு நாங்கள் தனியா இருந்தோம். கரெக்ட், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். கரெக்ட், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்களுக்கு பல கோடி லட்சத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறது. அதனால்தான் இந்த இருவருக்கும் நீங்கள் கூறுபட்டு தரீங்க. எங்களுக்கு அது பூரா ஆள் இல்லையே. அது போல ஆள் இல்லாதால நீங்க எத்தனை கூட்டி நாங்கள் வைத்திருந்தாலும் எங்களுக்கு பின்னடைவு ஏற்படுகிறது. பத்தி பேசிங்கன்னா எல்லா கட்சிக்கும் வந்திருக்கு, பணம் வந்திருக்குன்றதான் சொல்லுவாங்க. அதனால சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய நண்பர்கள், சரி, அவங்களே நிறைய கொடுத்துறாங்க. ஆமா, அவங்களுடைய நண்பர்கள் ஒரு 3 நாள் ஒரு திருமண வரவேற்புக்காக குஜராத்தினுடைய விமான நிலையத்தையே சர்வதேச விமான நிலையமாக கூட ஒரு தொழிலதிபர் நிதி வாங்கினதா கூட குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. சரி, அதனால கட்சிகளுக்கு ஆளுங்கட்சி இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி இந்தியாவை ஒட்டுமொத்தமாக வளைத்து போடுகிற எண்ணத்தை நீங்களே வளைந்து கொண்டு போய் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் வழங்குவதை வாடிக்கையாக வைத்திருக்க வேற யாருமே இல்லையா? வேற யாரும் இல்லையா? புதுவிதமான நிறுவனங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லையா? மக்களுக்கு எதுவும் செய்யாம தொழிலதிபர், அதாவது குறிப்பாக அதானி ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் ஒருத்தர்கிட்ட இருக்கு பணம், 10 லட்சம் கோடி ஒருத்தர்கிட்ட இருக்கு. அப்ப நடுத்தரவில் நின்று சாலை ஓரமா படுத்து மக்கள் கையில ஒரு 500 ரூபாய் கிடைக்கும் பணம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். திரு சாய் சுதாகர் சார், பிஜேபி ராகுல் அவர்கள் கேள்வியால் திக்கு முக்காடி போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ஏன் சார் இந்த மாதிரி திக்கு முக்காடி போய் இருக்கீங்க? அதாவது பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருண்டுடுச்சின்னு நினைக்குமா, அது மாதிரி இது. இப்போ அண்ணன் சொன்னார் இல்லையா, செல்வம் அண்ணன் சொன்னார்ல, அதுதான் உண்மை. அதாவது சக்கர வியூகம் அப்படின்னு அவர் எதுக்கு அந்த வார்த்தையை எடுத்தாருன்னா, 3 நாள் முன்னாடி நம்ம பாரத பிரதமர் என்ன சொன்னார்னா, எவன் ஒருத்தன் ஊழல் பண்ணியிருக்கானோ அவன் தப்பிக்கவே முடியாது, இந்த 5 வருஷத்துல எல்லாரையும் தீத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த சக்கர வியூகன்றது அண்ணன் சொன்னது தான். அந்த சக்கர வியூகத்தில் அவங்க சக்கர வியூகம் தான் அவங்க மனசில் இப்போ நிற்குது. ஏன்னா எல்லாரும் மாட்டியிருக்காங்க, சிக்கியிருக்காங்க. அதில் மையமாக யாரை சொல்லியிருக்காரு? இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ், இதை தான் மையமாக சொல்லியிருக்காரு. நடுவில் இருக்கிறது இவங்கன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக உதாரணம் சொல்கிறாரு. எல்லா தலைவர்களும் அந்த 28 கட்சியில் இருக்கிற முக்காவாசி தலைவர்கள் அங்க உள்ளதானே இருக்கிறாங்க, தமிழ்நாடு உள்பட எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க. அதை தகர்த்து வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அவர் உண்மையை சொன்னார். உங்களுக்கும் ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு தான் சொல்லிடுறேன். அதாவது ஊழல், நாங்கள் ஊழலை முடக்குவோம், ஊழல்வாதிகளை நீங்க சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி எந்தெந்த நிறுவனங்கள் அதிகாரிகள் இருக்கிறார்களோ அவரை வைத்து நாங்கள் ரைடு பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லி கரெக்ட். ஆனா நீங்க குற்றம் சுமத்தியவர்களே உங்களோடு இணைந்து கொண்டால் அது உடனே சரியா போயிது. எப்படி கிடையாது, சரியெல்லாம் போகல, கேஸ் நடக்குதுன்னு அவர் பிரதமரே பதில் சொல்லி இருக்காரு. விட்டுருங்க, அது நீங்க கேட்கல. இல்ல எல்லா சம்பவங்களும் இல்ல, கர்நாடகால சம்பவங்கள், பெங்கால்ல சம்பவங்கள், மகாராஷ்டிரால சம்பவங்கள், எல்லா இடத்துலயும் அதாவது கேஸை யாருமே வாபஸ் பெறவில்லை. அது நடக்குது.
அண்ணன் வந்து அம்பானி அதானி வளர்த்து விட்டுருக்காங்க. அவங்கள வந்து A1 A2ன்னு சொன்னது என்னன்னா சந்திரசேகர் அண்ணன் கிட்ட கேட்கலாம். A1 A2ன்னா என்னன்னா உங்க அம்பானி நீங்க அம்பானின்ற பேரை தானே கொடுக்கக்கூடாது. A1 A2 அக்யூஸ் கிடையாது இல்ல, அக்யூஸ் கிடையாது, அக்யூஸ்டா முதலிடத்தை பெற்றவர் இரண்டாம் இடத்தை அக்யூஸ்டா அப்படி கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படி அக்யூஸ்டா. பொதுவா A1 A2 யூஸ் பண்ணுவாங்க. A1 A1 குற்றவாளி, A2 குற்றவாளின்ற அதுக்காக கேக்குறேன். சரி, அப்ப தமிழ்ல வச்சுக்கலாம். நம்பர் 1 அம்பானி, நம்பர் 2 அதானி. ஒரு முறை கேக்குறேன், நம்ம பார்லிமென்ட்ல அப்படி சொல்லல. அக்யூஸ்டா முதலிட பணக்காரன்னா சொல்றேன் நான் தான். முதலிடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பகிர்ந்து கொள்பவர்கள் அம்பானியும் அதானியும். அதானி அம்பானியே கூட வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. ஆனா 2 நாள் இங்க அதானி வந்து தங்கியிருந்து என்ன பண்ணிட்டு போனாருன்னா, தமிழ்நாட்டுல வந்து தங்கினாருன்னா என்ன பண்ணிட்டு போனாருன்னா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து தங்கி இருந்து 2 நாள் என்னென்ன பண்ணிட்டு போனாரு, கடலை வேடிக்கை பார்த்துட்டு போனாரா? அதனால குற்றம் சொல்லும் பொழுது நீங்க கல் எறியும் போது கண்ணாடி வீட்டுக்குள்ள இருக்கும் போது கல் எறியக்கூடாது. அது வந்து பழமொழி. அதாவது அத இப்போ சொல்றவங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒன்றிய அரசு நிறுவனத்துக்குள்ள இங்க தமிழ்நாடு அரசு வந்து உள்ள நுழைஞ்சு எதையும் கொடுக்க முடியாது. வரலாம், அதுக்கும் வர. ஏன்னா ஒரு டேட்டா சென்டர் கட்டுறதுக்கு 35,000 கோடிக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்களேன்னா தமிழ்நாடு அரசு கொடுக்கலையா? தெரியாதா உங்களுக்கு? கூட்டணி கட்சிக்கு சொல்றது இல்லையா? சொல்லாமலாம் இல்ல, பின்ன தெரியாத மாதிரி பேசுறீங்களா? இல்லன்னா நான் புள்ளிவிவரத்தோட சொல்றேன். ஏன்னா காங்கிரஸ் இருங்க போன வர ஏன் நீங்க சொல்றதுக்கு விளக்கம் அவர் தான் குறுக்க வர்றாருன்னு நீங்க வரீங்க. ஆனா உங்க கட்சி ராஜஸ்தான்ல 52,000 கோடிக்கு என்ன ஆர்டர் கொடுத்தாங்க? அவர் தான் அக்யூஸ் இல்லைன்னா கொள்ளடிக்கிறாரு, ஒரே இடத்துல பணத்தை பதுக்கி வைக்கிறாரு. அவங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுத்தாங்க? அதான் நீங்க என்ன ஆர்டர் கொடுத்தீங்க? 52,000 கோடி, இங்கேயாவது 35,000 கோடி. அது இருக்கட்டும். அதே மாதிரி அண்ணன் சொன்னாரு 15 லட்சம் கோடி ஒரே இடத்துல முடங்கி இருக்காது. அப்படி கிடையாதுன்னா அவங்களுடைய நிறுவனங்களின் மதிப்பீடு, அவ்வளவுதான். அது வந்து 1-2 நாள்ல சம்பாதிச்சது கிடையாது. அவங்க அப்பா காலத்திலிருந்து சைக்கிள்ல போய் கெமிக்கல்ஸ் வித்து அது சரி அந்த மாதிரி அண்ணா. இன்னொன்னு பூர்வீகம் சந்திரசேகர்னா கேளுங்க, நீங்க மறந்துருப்பீங்க. லால் பகதூர் சாஸ்திரி இருக்கிற வரைக்கும் அம்பானி கேட்ட கெமிக்கல் ஃபேக்டரிக்கு அங்க குஜராத்ல பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. லால் பகதூர் சாஸ்திரி இறந்து 5வது நாள் இந்திரா காந்தி வந்த உடனே தான் முதல்ல அம்பானிக்கு அந்த ஃபேக்டரிக்கு வழங்கப்பட்டது. இது வரலாறுன்னா நீங்க எப்படி தெரியுமா? நீட்டை நீங்க கொண்டு வருவீங்க, ஆனா நீட்டை எதிர்ப்பீங்க. கச்சத்தீவை நீங்க கொடுப்பீங்க, ஆனா திருப்பி வாங்குன்னு சொல்லுவீங்க. பாகிஸ்தானுக்கு அந்த ஆசாதி காஷ்மீரை தானம் கொடுப்பீங்க, திரும்பி புடுங்கன்னு கேட்பீங்க. அதே மாதிரி நியூட்ரினோ நீங்க கையெழுத்து போடுவீங்க, ஆனா நியூட்ரினோ வேண்டான்னு சொல்லுவீங்க. இது மாதிரி தான் இவங்க வந்து இந்த டபுள் ஸ்டாண்டர்டு. ஓகே, இப்போ பட்ஜெட்டுக்கு வருவான். அவ்வளோ பெருமையாக பேசினார் ராகுல் காந்தி, அப்படியே கிழிச்சு போட்டாருன்னு. அவர் வந்து ஒரு புரிதலே இல்லாமல் பேசியிருக்காரு. பட்ஜெட் யாருக்கும் புரியலையா? இல்ல அவருக்கு புரிதல் இல்ல, அவருக்கு புரிதல் இல்லைன்னா எல்லாருக்கும் புரியுதுன்னு கேள்றேன் நான். ராகுல் அவர்களுக்கு புரிதல் இல்லாத பேசுற பேச்சுக்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு புரியுது, நல்லா புரியுது. ஏன்னா பட்ஜெட்டோட 3வது பாகம் இன்க்ளூசிவ் ஹியூமன் ரிசோர்சஸ், பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒண்ணுமே செய்யல, மிடில் கிளாஸ்க்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது கீழே சோசியல் ஜஸ்டிஸ் விஸ்வகர்மா ஸ்கீமுக்கு கொடுத்திருக்காங்க, ஸ்டாண்ட் அப் இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் இருங்க, பழங்குடியினருக்கு 63,000 வில்லேஜ தத்து எடுக்கிறாங்க. அப்புறம் இவ்வளவும் பண்றாங்க. அப்புறம் அவர் எப்படி தத்து எடுக்கிறாங்க? இன்னும் கொடுக்கல. பட்ஜெட்ல இப்ப நிதி ஒதுக்க தான் முடியாது சார். தத்து எடுக்கறாங்க. நாங்க நிறைய பாத்துறோம் சார். சொல்லிருக்கார் மோடி அவர்கள் இந்த பட்ஜெட் நிறைய பாத்துறோம். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வருது சார். சொல்லிரு சார். எய்ம்ஸ் மருத்துவமனை வருது சொல்லி அடிக்கல் நாட்டுனாங்க சார். 10 ஆண்டு முடிஞ்சு சார். சும்மா மருத்துவமனை இல்ல சார். ஓகே, நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிருக்காரு 5 வருஷத்துக்கான இந்த திட்டங்களுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியா அமையும். இந்த நீங்க அதுக்காக நிதி ஒதுக்க உடனே செய்ய முடியாது. அதான் அவருடைய சொல்றாரு. நம்ம பேசலாம் தொடர்ந்து. ராகுல் காந்தி வரேன் சார்.
திரு சாய் சுதாகர் சார் நம்ம பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து சொல்லுங்க சார். கடைசி பாயிண்ட் சந்திரசேகர் அண்ணனுக்காக இந்த பதில். அதாவது இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பதில் சொல்ல முடியாம திரு மோடி அவர்கள் மற்றவங்களை பதில் சொல்ல வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இது உங்க ஞாபகத்துக்கு கொண்டு வரேன், தாழ்மையோடு கொண்டு வரேன். பாரதிய ஜனதா கட்சின்றது ஒரு குடும்பத்தினுடைய சொந்த கட்சி கிடையாது. அதாவது அந்த கட்சியில டிஃபென்ஸை பத்தி பேசின பொழுது ராஜ்நாத் சிங் அவர்கள் பதில் சொன்னாரு. நீட்டை பத்தி பேசும்பொழுது அவரு ஹெல்த் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பதில் சொன்னாரு. அது மாதிரி அவங்கவுங்க பதில் சொல்லுவாங்கன்னா அந்த குடும்ப கட்சியில என்ன நடக்குதுன்னா, திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதும் ஒரு அயல் நாட்டிலிருந்து தலைவர்கள் வந்தால் பிரதமரை அப்படி ஓரமாக நிக்க வைத்து விட்டு திருமதி சோனியா காந்தி அவர்கள் தான் முன்னே நின்று பேசுவாங்க. சோ அந்த மாதிரி கட்சி கிடையாதுன்னா இது குடும்ப அரசியல் கிடையாது, ஒரு குடும்பத்தை சார்ந்த கட்சி கிடையாது. இது உலகத்திலேயே மிக சிறந்த ஜனநாயக தரமான கட்சி. நாடாளுமன்றத்துடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு உரை நிறுத்துறாரு, பிரதமர் இருக்கணுமா வேண்டாம்? அவசியம் இல்ல, அவசியம் இல்லைன்னா பதில் வரணும், அவ்வளவுதான். ஒரே ஒரு செகண்ட், அமைச்சர் அவர் தான் பதில் அளிப்பார்னா அருண் ஜெட்லி டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணலையே, மோடி தானே அனௌன்ஸ் பண்ணாரு. எது டிமானிட்டைசேஷன் யார் அனௌன்ஸ் பண்ணா? அருண் ஜெட்லிக்கு தெரியுமா தெரியாதான்றது மோடி அனௌன்ஸ் பண்ணாரு. அவர் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னா நீங்க தான் அரசியலமைப்பு சட்டத்தை கரைச்சி குடிச்சீங்க. அப்படி அரசியலமைப்பு சட்டத்தை காட்டி காட்டி தான் பேசுறீங்க. அதுல போய் பாருங்களேன் யார் அண்ட் பாராளுமன்றத்தில் ரூல்ஸ் இருக்குது. அதை கூட விட்டுங்க, அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு எத்தனை பேஜ் இருக்கு கூட தெரியல, அப்படி அப்படியே பேபேன்னு முடிச்சுங்க, அது வேற விஷயம். எத்தனை சாப்டர் இருந்துன்னு கேட்டாலும் சொல்ல முடியல, ஜஸ்ட் அப்படி ஆட்ட தான் முடியும். ஓகே, பாராளுமன்றத்தில் சில வரமுறைகள் நிதிமுறைகள் இருக்குது, அத பாக்கணும், அத படிங்க, அதுல பாருங்க. பிரதமர் தான் பதில் சொல்லணுமான்னு சார் சொன்னாங்க. உலகத்திலேயே குடும்ப அரசியல் இல்லாத கட்சி பாஜக சொல்றாங்க. உலகத்திலேயே தன்னுடைய குடும்பத்தை சொந்த நாட்டுக்காக தியாகம் செய்தது, தியாகம் செய்த குடும்பம் காங்கிரஸ், ஜவஹர்லால் நேருடைய குடும்பம் உலகத்திலேயே. சந்திரசேகரன் சார் வேற எங்க யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு பதிவு இல்ல, அப்படி ஒரு வரலாறே இல்ல, முன்னாடி உலகத்திலே இல்ல, உலகத்திலே இல்ல. இது ஒரு தனிநபர் கட்சி, அவங்க சொன்ன மாதிரி ஒரு தனிநபர் கட்சி. இது ஒரு குடும்ப கட்சி, ஒரு பிரதம மந்திரியே ஒரு சென்டிமெண்ட் கட்சி. அதுக்கு சென்டிமெண்ட்னா தெரியாது. சரி, ரைட் சார், ரைட் சார். பகலவன் அதான் வேற ஒண்ணுல. ஆனந்த பவன் குடும்பம் இருக்கு பாருங்க, அலகாபாத் ஆனந்த பவன் குடும்பம், அது செய்திருக்கிற இந்த நாட்டுக்கு செய்த தியாகத்தை விட சுபாஷ் சந்திர போஸ் செஞ்ச தியாகம் அதிகம். சரி, செல்வம் சார் நான் உங்ககிட்ட வரேன். அப்ப சந்திரசேகரன் சார் சொல்லுங்க சார், பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க, உங்களுடைய பதில் என்ன சார்? இல்ல, இவங்க ராகுல் காந்தி அவர்கள் ஒரு புரிதல் இல்லாம தான் இல்ல, குடும்ப அரசியல், குடும்ப கட்சி இதெல்லாம் புளித்து போன விஷயம். அதாவது அவர்களை தான் அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டியமான்றாங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு புரிதலே இல்லாம தான் பேசுறாங்க, பட்ஜெட்டே அவர் படிக்கலன்றாங்க. ஒரு நிமிஷம், அதிகாரத்தை அனுபவிக்கிறதுக்கு அவர்கள் இருந்தார்கள், அது போல உயிர் தியாகமும் 2 பேர் அங்க செஞ்சிருக்காங்க. ஏன் நீங்க நாட்டுக்காக தியாகம் செய்யறதுக்கு யாராவது வாங்கலாம் பிஜேபியில இருந்து? நாங்களும் உயிர் கொடுப்போம், நீங்க தான் இந்த காங்கிரஸ்காரங்க தான் உயிர் கொடுக்கணுமா, நாங்களும் கொடுப்போம்னு யாராவது வந்திருக்கீங்களா? கிடையாது. இவர்கள் எல்லோரும் இவர்கள் எல்லோரும் ஆங்கிலேயர்களுக்கு வால் பிடித்தவர்கள், ஆங்கிலேயர்களுக்கு வால் பிடித்த கூட்டம் இந்த பாஜக. அதனால உங்க தலைவர் தான் அப்படி பேசுறாரு, நீங்களும் ஒரு புரிதல் அறிதலே இல்லாம பேசுறீங்களா? இல்ல, நீங்க சொல்லுங்க. இவர்களுக்கு என்னன்னா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பெரிய வரலாறும் கிடையாது, ஒரு சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த வரலாறும் கிடையாது. பென்ஷன் வாங்கிய வரலாறு தான் வீர் சாவர்கர் என்பவருக்கு. ஒரு ஆங்கிலேயர்களிடமிருந்து பென்ஷன் வாங்கிய ஒரே இந்தியர் என்று சொன்னால், தியாகி பென்ஷன் வாங்கிய ஒரே இந்தியர் என்று சொன்னால் அவர் அது சாவர்கரா தான் இருக்கும். ஒன்று, அதை விட்டுருவோம். இரண்டாவது, நீங்க இன்றைக்கு அவர் சொல்லிட்டு இருந்தார், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மீண்டும் வெல்லும்னு. அது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு நடந்திருக்கிறது. ஏனென்றால் இதே பாராளுமன்றத்தில் வைத்து மோடி அவர்கள் என்னவெல்லாம் பேசினார் ராகுல் காந்தியை பற்றி, அவருடைய குடும்பத்தை பற்றி. அவர் நேற்று ஒரு அறிக்கையை கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு, ஒரு பர்சனலா கூட சொல்லலாம், ஒரு அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அதற்கு பதிலாக மோடி என்ன எழுந்து சொல்கிறார்
சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஏன் நேரு என்ற குடும்பத்தின் பெயரை வைத்துக் கொள்ளவில்லை, காந்தி என்று ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் திருப்பி கேட்டார். இதெல்லாம் ஒரு பர்சனல் அட்டாக் இல்லையா? இது அனுமதிச்சது. இது இதே சபாநாயகர் அங்கு உட்கார்ந்து இதையெல்லாம் இந்த பேச்சுக்களை எல்லாம் அனுபவித்த கொடுமையா 56 இன்ச் மார்பல்பு இருக்குன்னு சொன்னாங்க. அவரே தான் சொல்லிட்டாரு. நாங்க சொல்லல. அவரே தான் 56 இன்ச் மார்பு கொண்டவர்கள் பாஜகவினர் தான் சொன்னாங்க, நாங்க சொல்லல. பாஜகவினர் சொன்னது நான் இப்ப வேணா எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு அனுப்புறேன், தனியா அனுப்புறேன். பாஜகவினர் சொன்னதைத்தான் திருப்பி சொன்னார். பாஜகவினர் தான் 56 இன்ச் மார்பு கொண்டவர்களிடம் பாகிஸ்தான் விளையாட்ட முடியாது, சீனா விளையாட்ட முடியாதுன்னு அவர்கள் தான். அதே போல அதானி குறித்து பேசியதற்காக அவர் மீது அவதூறு வழக்கு தொடுத்து எம்பி பதவியில் இருந்து நீக்கினீர்கள் அவசரமாக. அன்றைக்கு ஒரு எம்பி, ஒரு பாராளுமன்ற தொகுதியிலிருந்து எம்பி பதவியை நீக்கியதற்கு இந்திய நாட்டு மக்கள் 2 தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுத்தவரை இன்றைக்கு உள்ளே ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்ச பிறகு பேசுறேன். அதே போல அவருடைய வீடு அவசரமாக பறிக்கப்பட்டது, அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதே வீடு அதை விட பெரிய வீடாக ஒதுக்கக்கூடிய கட்டாயத்திற்கு நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இன்று அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வீடு ஒதுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க. இதுதான் தர்மத்தின் வாழ்வுதானே சூதுகாவும். மீண்டும் தர்மம் இன்றைக்கு வென்றிருக்கிறதுன்னு நான் சொல்ல வரேன். ஒன்று. இரண்டாவது, இந்தியாவில நீங்க இன்றைக்கு என்ன அவர் சொன்னாரு, ஒரு பணக்காரர்கள்ட்ட இருக்கிறது அம்பானி அதானி என்பது ஒரு குறியீடு தான். ஆனால் இந்தியாவில் இருக்கிற 1% தான் 40% சொத்துக்கள் இருக்கின்றதுதான் இன்றைக்கு டேட்டா. இது புள்ளி விவரம், இந்தியாவுடைய புள்ளி விவரம், பொருளாதார புள்ளி 1% இல்லைன்னா 7%. அதுவும் தப்பா சொல்றது. அது போல 10% சொத்து, 10%-ட்ட 65% சொத்தில் இருக்கு. இப்படித்தான் அதாவது இன்இக்வாலிட்டியில பாத்தீங்கன்னா இந்தியா தான் அதிகப்படியாக இன்இக்வாலிட்டியில முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற டேட்டா இருக்கிறது அகில உலக அளவுல. அதே போல 125 நாடுகள் பட்டினி குறியீட்டுல பாத்தீங்கன்னா 111. இதெல்லாம் எங்க கொண்டு வைப்பீங்க நீங்க? அதாவது ஏழைகள் பரம ஏழைகள் ஆகிறதும் பணக்காரர் மேலும் பணக்காரர் ஆகிறதுக்கு மட்டும்தான் இந்த அரசு வேலை செஞ்சிட்டு இருக்கு. இந்த அரசுடைய பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, இன்று கூட பாத்தீங்கன்னா அன்றைக்கு என்ன சொன்னாங்க, 2019 கார்பரேட் டாக்ஸ குறைக்கிறாங்க. கார்பரேட் டாக்ஸை குறைத்த போது அதற்கு கூட சொன்ன காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் வரணும், அப்பதான் கார்பரேட் முதலீடுகள் செய்வார்கள் சொன்னாங்க. ஆனா என்ன முதலீடுகள் அதற்கு பிறகு வந்தது என்று சொன்னால், இருந்த முதலீடுகள் பல வெளிநாடுகளுக்கு வித்ரா பண்ணிட்டு போனாங்க. பல முதலீடுகள், அதாவது இண்டிவிஜுவல் முதலீடு பங்கு சந்தையில் இருந்தும் சரி, பல முதலீடுகளை வெளிநாடுகளில் இருப்பவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டதுதான் நடந்திருக்கே தவிர, அந்த கார்பரேட் டாக்ஸை குறைத்ததனால் பெரிய முதலீடுகள் வந்தது. இந்தியா பெரிய பொருளாதார, அதாவது இவர்கள் உடனே ஜிடிபியை சொல்லுவாங்க. இந்தியா போன்ற 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் ஜிடிபி உற்பத்தி என்பது தானாக உயர்கிறது. இரண்டாவது, அந்த பொருளாதாரமும் யார் தலைமை பொறுப்பில் இருந்தாலும் அது 5வது பொருளாதாரம். தொடர்ந்து பேசுவோம் சார். திரு தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது இவர்கள் அதாவது ஏழைகள் பரம ஏழைகளாவதற்கும் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆவதற்கான திட்டங்களை மட்டுமே தீட்டுகின்ற ஒரு கார்பரேட்டுக்கு ஆதரவான, அதாவது பொருளாதாரத்துல முன்னேறிட்ட நாடுன்னு சொன்னாலுமே பணக்காரர்கள் மட்டும்தான் அதிகமா மறுபடியும் பெரிய பணக்காரரை மாறுறாங்க, ஏழைகள் முன்னேறவே இல்லை. அதுதான் இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க சார். 18வது நாடாளுமன்றம் இப்பதான் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு காலத்துல பண்டித நேரு காலத்திலேயே மோடி அவர்கள் 10 ஆண்டுகளா ஆட்சியில தானே இருந்தாரு. இது முதல் சொல்லி 3வது டென்யூர். அதுலயும் கூட அந்த 10 ஆண்டுகள்ல 2வது ஆண்டு, கடந்த முறை 17வது நாடாளுமன்ற காலத்துல கொரோனா என்கிற மிகப்பெரிய தொற்று நோய் அத மிக சாமர்த்தியமாக கட்டுப்படுத்தியது மாத்திரமல்ல, கொரோனா மருந்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு நாம நம்முடைய உள்நாட்டு மருந்து உற்பத்தியில நாம தண்ணீர் அடைஞ்சிருந்தோம். உலக நாடுகள்லாம் பாராட்டு. அந்த மருந்துல சார், அந்த தடுப்பூசியில ஒரே ஒரு நிமிஷம், அந்த தடுப்பூசியிலேயே இன்றைக்கு பின்விளைவுகள் இருக்குன்னு லண்டன் நீதிமன்றத்துல இருக்காங்க சார். ஒரு நிமிஷம் கொடுங்க சார். லண்டன் கிட்ட இந்தியாவில இருப்போம். நான் இன்னொன்னு, ராகுல் காந்தி 2 இடத்துல ஜெயிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. 2 இடத்துல ஜெயிச்சாருல. இப்போ கேரள மக்கள் வயநாட்டுல கடந்த முறை, அதாவது 17வது நாடாளுமன்ற சமயத்துல ரேபரேலியில தோக்கடிச்சு அவமானப்படுத்திய காலத்தில் வயநாடு மக்கள் இவருக்கு நன்றி காட்டினார்கள், இவருடைய தகுதியை காப்பாத்துறாங்க. ஆனா அந்த வயநாட்டை ராஜினாமா பண்ணிட்டாரு. இன்னும் ஒண்ணு, அந்த வயநாட்டுல யார் நிக்க போறாங்க?
பேசப்படுகிற செய்தி மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தி நிறுத்தப்படுவதாக, அந்த காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட இருப்பதாக செய்தி வருது. அப்ப நான் என்ன சொன்னா, இந்த குடும்ப கட்சின்னு சொன்னா மரியாதைக்குரிய அம்மையார் சோனியா காந்தி சேர்பர்சன், ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த மிக முகமாக அறியப்படுகிறவர். இன்னும் கூட பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி. நீங்க எதை விட நீங்க என்னத்துக்கு சொல்ல போறீங்க? அந்த குடும்பம் தான். அதாவது தமிழ்நாட்டில் எப்படி ஒரு குடும்பம் ஆட்சி அதிகாரத்தை அதிகாரத்தினுடைய கரங்களை, அப்போ நீங்களும் பிரதமர் அவர்கள் வராது தவறு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இன்னொன்னு அது ஒரு விஷயம், நாடாளுமன்ற மரபு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் அதாவது சேர்மன் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது மந்திரி சபையினுடைய ஒட்டுமொத்த மந்திரி சபையினுடைய தலைவர். அதுல எந்த மந்திரிக்கும் எந்த துறையின் மீதும் பதில் சொல்லுவதற்கு உரிமை இருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க வச்சுக்கிடுங்க. நாடாளுமன்ற மரபு, அதுல நாடாளுமன்ற மரபுப்படியே கூட எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ சபையில் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாது. சபையில் இல்லாதவர்களை பற்றி குற்றச்சாட்டோ பாராட்டி பேசுறது வேற, குற்றச்சாட்டுக்களை சொல்லக்கூடாது என்பது மரபு. அந்த மரபை, நாடாளுமன்ற ஜனநாயக மரபை எதிர்கட்சி தலைவர் மீறி இருக்காரு. அதை நீங்க ஒத்துக்கிடுங்க. அதனால இன்னொன்னு, மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய பிம்பமாக தெரிகிறார். பாரத் ஜோடோ யாத்திரை எல்லாம் நடத்தி பார்த்தாரு, அவருக்கு ஒண்ணுமே முடியல. அவரால இந்த 99 இடங்கள் கூட இவர்கள் நடத்திய கட்டவிழ்த்து விட்ட பொய் பிரச்சாரத்தை குறிப்பிட்ட பகுதி மக்கள் நம்பிய காரணத்தாலதான் சிறுபான்மை மக்களுக்கு எதிரி, சிறுபான்மை மக்களுக்கு எதிரி, சிறுபான்மை இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து கோயம்பல் சித்தத்தை கடந்த தேர்தலில் இவர்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள். அதனுடைய பலன்தான் அவர் 54 எம்பியில இருந்து 99க்கு வந்திருக்காரு, 52ல இருந்து. இன்னொன்னு சின்ன செய்தி, இந்த எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு கூட தமிழ்நாட்டில இருந்து கிடைச்ச 10, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 10, கர்நாடகத்தில இருந்து கிடைச்சது, தெலுங்கானால இருந்து கிடைச்சது, கேரளாவில இருந்து கிடைச்சது. அதுவும் வட இந்திய மக்கள், இந்தி பேசக்கூடிய மக்கள், பேசக்கூடிய மக்கள் வாழ்கிற மாநிலங்கள்ல, இன்னும் சொல்ல போனா குறிப்பா 13 மாநிலங்களில் ஒரு சீட்டு கூட காங்கிரஸ் கட்சியால பெற முடியல. அந்த அளவுக்கு நீங்க பாக்கணும். கேட்டா உத்தரப்பிரதேசம் குறைஞ்சிட்டு, உத்தரப்பிரதேசத்துல எங்களுக்கு 33 இடங்கள் கிடைத்திருக்கிறது, குறைந்து எண்ணி மற்ற இடங்கள் குறைந்திருக்கிறது தான் உண்மையை தவிர நாங்க வெற்றியே பெறல, எங்க கட்சியை தொடர்ச்சி எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இன்னொன்னு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய தாய், அதாவது சார் 2 முறை, அது இன்னும் சொல்ல போனா குஜராத்தினுடைய முதலமைச்சராக 13 ஆண்டுகளும் 10 ஆண்டுகள் இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பதில் என்னவா இருக்கும் சார்? இதுல பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எந்த செக்டாருக்குமே நிதி ஒதுக்கீடு கம்மியா இருக்கு. ஆதி விஷயம் நானே சொல்லிட்டேன்ல. அதாவது இன்னும் கொஞ்சம், அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள், மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுகிற காலம் வரை பொறுமையா இருக்க. ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம், ராகுல் காந்தியுடைய பேச்சு அத்தனையும் தவறு என்பதை நிரூபிக்கிற வகையில ஆதாரபூர்வமா பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள். அதை நீங்க விட்டுருங்க. அதனால இன்னொன்னு, அதான் வேற ஒண்ணு இல்லைன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய தாய் இறந்தது கூட, நீங்க கூட ஒரு கவுன்சிலருடைய அம்மா இறந்துட்டா 5 நாள் கியூ நின்னு அப்படியே மலர் வளைய வச்சு போராடி பெரிய விழா மாதிரி காமிப்பாங்க. ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஆட்சி அதிகாரத்தில் 23 வருடங்கள் இருந்த அவரு தன்னுடைய தாயினுடைய இறுதிச் சடங்கை கூட நாம ஒரு வகையில ஒப்பிட்டு பார்க்கிறதா இருந்தா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிறைய வாட்டி பேசிட்டோம். இல்ல அது இல்ல, நீங்க பதிவு பண்ணித்தான் ஆகணும். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இந்தியாவில் ஒரு யோக்கியமான தலைவர் சொன்னா அப்பளிக்கற்ற தலைவர், எதிர்கட்சிகளால் குறை சொல்ல முடியாத ஒரு தலைவர். அதாவது தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் கூறி வருவது எல்லாமே போய் நிர்மலா சீதாராமன் இதுக்கு தக்க பதில் தெரிவிப்பார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா அதற்கான சரியான ஒரு ஆள் தான் அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். அது சரியா சொல்வார்னு சொன்னா ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது குறுக்கிட்டு சொல்லியிருக்கலாமே. யாராவது யாராவது பேப்பர் எழுதி கொடுப்பாங்க, அந்த பேப்பர்ல வாங்கிட்டு படிச்சு அது ஒரு விவாத பொருளா மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா நிர்மலா அவர்கள்?
சரி. நிர்மலா சீதாராமன் அவர்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுதிட்டு வந்தா அது வேற யாராவது எழுதி கொடுத்தது. சரி, எப்படி எடுத்துக்க முடியும்னு கேக்குறேன். அப்படிதான். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க இப்போ? அவர் சார் அண்ணன் என்ன சொன்னாங்க இப்போ? இப்ப ராகுல் அவர்கள் அங்க நேரடியா விவாதம் பண்றாரு, நாடாளுமன்ற அவை அங்கதான் இருக்காரு, நிர்மலா சீதாராமன் அங்கதான் இருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிற போது குறுக்கிட்டு அதுக்கான விடையை அப்பயே சொல்லிருக்கலாமே. நீங்க தானே பேச விடல, ராகுல் காந்தி அவர்கள் அறிமுக கூட்டத்திற்கே உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இப்ப அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கிறார், இப்பொழுதும் உங்களால பதில் சொல்ல முடியல. அதுவும் இல்லாம எல்லாரும் வந்து அதை கேபிள்ல தட்டுறாங்க, அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற அவைக்கு அங்கே பேசுவதை நாட்டில் இருக்கிற மக்கள், வெளியில இருக்கிறவர்கள் கோலாகலமா அவர் பேசுகிற பேச்சையெல்லாம் கொண்டாடுறாங்களே. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை பேசியிருந்தால் அங்கே தடுத்து நிறுத்தி இதோ விடை சொல்ல. அது மரபு கிடையாது தம்பி, மறுபடியும் தவறு பதிவு பண்ணாதீங்க. அது மரபு கிடையாது. ஒரு மூத்த அமைச்சர், அதுவும் நிதி அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற பொழுது குறுக்கீடு இடையூறு செய்து பேசுவது மரபு கிடையாது. அவங்க வந்து ரொம்ப அறிவாளி, ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியவங்க. அப்படியே ஃபிங்கர் டேப்ல எல்லாத்தையும் வச்சுக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிறீங்க, நீங்க அப்பயே சொல்ல வேண்டியதானே. அப்படியே அந்த இடத்துல சொல்றீங்கன்னா அதுக்கு என்ன பதில்? நீங்க தானே சார் புத்திசாலியா சார், நீங்க அறிவாளியா சார்? எங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதுன்றீங்க. நீங்க தான் சொன்னீங்க ராகுல் அவர்கள் பேசுறது வந்து யாருக்குமே புரியலன்னு சொன்னீங்க. அவருக்கு புரிதல் இல்ல, அவருக்கு புரிதல் வேற இல்லன்னு சொன்னீங்க. புரிதல் இல்லாமலே இவ்வளவு பெரிய கேள்வி கேட்கிறாரு, உங்களுக்கு புரிதல் இல்லாம தப்பா கேள்வி கேட்கிறாரு. தப்பானா நீங்க திருப்பி சொல்லுங்க சார், உங்களுக்கு புரிதல் இருக்குல்ல. நாளைக்கு ஏன் சார் அன்னைக்கு சொல்லல, ஏன் சொல்லல? நான் பதில் சொல்றேன். அது என்னன்னா அண்ணன் சொன்ன அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தெரியாத செய்தியை நம்மளுடைய சார் சொல்ல போறாரு. அதாவது அதுல அந்த பாராளுமன்ற மரபுன்னு ஒண்ணு இருக்கு. இது டிபேட் ஆன் பட்ஜெட். இப்போ எல்லாருமே பேசுறாங்க. எல்லாரும் பேசி முடிச்ச பிறகு ஒட்டுமொத்தமாக தான் பதில் சொல்வார்கள். அந்த நான் என்ன சொன்னேன்னா, இதை எழுதி கொண்டு வருவார்கள். யாரோ ஒருவர் எழுதி கொடுப்பாரு, அதை எழுதி வந்து இங்க ஒரு முக்கியமான செய்தினா சொல்லுங்க. இருக்கிற அத்தனை 50 கட்சியோட எம்பி அங்க இருக்கிற அந்த கட்சி எல்லாத்துக்குமே பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ் இருக்காங்க. கண்டிப்பா. இப்போ நம்ம ஒரு திருநெல்வேலியோ கன்னியாகுமரியில இருந்து போய் அங்க ஒரு எம்பி உட்கார்ந்துகிட்டு அந்த எம்பி வந்து நியூக்ளியர் பவரை பத்தி பேசணும்னா முடியாது. எல்லாருக்கும் அந்த பார்லிமெண்டரி செக்ரட்டரி எழுதி கொடுத்துதான் படிப்பாங்க. நீங்க கேட்கவே மாட்டீங்களா? நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தெரிந்திருக்கலாம். நான் வந்து அத்தனை வாட்டி பாராளுமன்றத்துக்கு போயிருக்கேன், இதெல்லாம் பார்த்திருக்கேன், அதனாலதான் சொல்றேன். அதனால இன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த பக்கம் பார்த்து தான் படிச்சாரு. யாரும் பார்க்காம படிக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்து தான் படிப்பாங்க. இவங்களும் 25 எம்பி இதுல வாதம் பண்ணிருக்காங்க. 25 எம்பி நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சிட்டு அதை நோட் பண்ணி அதுக்கான பதில் அளிக்கணும். அது அவருடைய பாயிண்ட். அதான் 10 ஆண்டு காலம். அண்ணா செல்வம், நான் கரெக்டா காலம் நீங்க எழுதி கொடுத்துதான் படிப்பாங்க. இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட், மாற்று கருத்து இல்ல. நீங்க 10 ஆண்டு காலம் அமைச்சரா இருந்திருக்கிறீங்க. எல்லா கேள்விகளும் உங்களுக்கு முன்பே தெரியும். எப்படி உங்களுடைய நிறைவு கருத்து தான் சேர்த்து, அதாவது எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க 10 ஆண்டு காலம் நீங்க ஆட்சியில இருந்திருக்கிறீங்க. ஒரே செய்தி தாங்க, இந்த பட்ஜெட்டுக்கு இது, இந்த பட்ஜெட்டுக்கு இது, இவ்வளவு இதுன்னு உங்களோட தரவு இருக்கு. ஏன்னா நீங்க அந்த நாட்கள் இருந்திருக்கிறீங்க. குறிப்பா நீங்க எல்லாருமே அப்படிதான் இருந்திருக்கிறீங்க. நீங்க சார் சொன்ன மாதிரி ஒரு புதுசா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போய் மரபு இல்லன்னு சொல்றாங்க. அதை நம்ம செக் பண்ணணும். மரபு இல்ல, அது வந்து உடனடியா 2 நாள் அதற்கான டைம் எல்லாரும் எடுத்துக்கிட்டு கன்சாலிடேட் பண்ணி மொத்தமா அதுக்கான ஆன்சர் அவங்க சொல்லுவாங்கன்றது அவங்க சொல்றாங்க. அவங்க பதில் சொன்ன பிறகு நம்ம அதை பத்தி நம்ம தனியா எழுதி கொடுப்பாங்க. அதை நீங்க வந்து வாசிப்பீங்க. இப்பவே நீங்க அதுக்கு ஒரு இதை போட்டு வச்சு சார் உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க சொல்ல விரும்புங்க. நிறைவு கருத்து எனக்கு ஒரு நிமிஷம் டைம் இருக்குது. சொல்லுங்க. சந்திரசேகர் அண்ணன் வந்து நம்ம சர்வார்கர் வந்து அவருக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், பிரிட்டிஷ் கையில பணம் வாங்கினது தான் அவருக்கு ஒரே, அதாவது இது ஓய்வூதியம் வாங்கினது தான் ஒரே ஒருத்தர் தான் வாங்கினாரு சொல்றீங்க. அதை விட முக்கியம் அவரோட
இதுக்கு கிடைச்ச திறமைக்கு கிடைச்ச விஷயம் என்ன தெரியுமா? திருமதி இந்திரா காந்தி அவர்கள், திரு சந்திரசேகருடைய முன்னாள் தலைவி, முன்னாள் பிரதமர், அவங்க சொல்லி இருக்கிறாங்க, சர்வார்கர் மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட வீரரை என் வாழ்நாளில் கண்டதில்லை அப்படின்னு. ஆனா உங்க தலைவி எழுதியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதோ உங்க தலைவர் யாரையோ அசிங்கமா பேசிட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் உங்களுடைய கூட்டணி கட்சியில ஒரு எம்பி ஏதோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு திரு மோடி அவர்களுக்கு நல்ல காலம் பசங்க இல்ல, he does not have issues அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காரு. அதை விட ஒரு பிரதமரை அசிங்கமாக பேச முடியாதுன்னா இது ஓகேவா? நீங்க சொல்லுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பட்ஜெட் குறித்து டைம் ஆயிடுச்சு. அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாளைக்கு பதில் சொல்லுவார். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நேத்து என்ன பண்ணாங்களோ, பெட்ரோல் விலை இது 2021 ₹4 குறைச்சோம், 2023 ஜனவரியில ₹9 குறைச்சோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கத்தி அந்த அம்மா உட்கார வச்சாங்க இல்லையா? அதே மாதிரி கத்தி கூச்சலிட்டு கலடினா அவங்களுக்கு வந்து அந்த உண்மையை கேட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு பயம். அதெல்லாம் நடக்காம இவங்க கத்தி கூச்சலிட்டு இதைதான் பண்ணுவாங்க. நன்றி நன்றி. திரு செல்வம் சார், உங்களுடைய நிறைவு கருத்து? வேற ஒண்ணு இல்ல, அதாவது அண்ணன் சாய் சுதாகர் சார் வந்து எனக்கு சார்பில் பேசிட்டாரு, அவர் கருத்தை நான் வழிமொழிகிறேன். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெரிய குடும்பத்தை அவர் வந்து இன்னும் வந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் ஆட்சி முறைகளுக்கும் இன்னும் பக்குவப்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் பேசும்போது நிர்மலா சீதாராமன், அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோ ஆளுங்கட்சி சார்ந்தவர்களோ, அதுலயும் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரிஜிஜு வந்து என்னன்னு கேட்டா பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருந்த காரணத்தால் அவர் பதில் சொன்னார். ஆனால் நிதி அமைச்சர் வந்து நீங்க சொன்ன மாதிரி கன்க்ளூசிவா கடைசியில பேசுவாங்க. ஆமா, ராகுல் காந்தி பேச விட மாட்டாங்க, பேசுவாங்க, ஆனா இவங்க பேச விட மாட்டாங்க. இல்ல விட மாட்டாங்கன்னா வெளியே போயிடுவாங்க, கண்டிப்பா விட மாட்டோம். இல்ல சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க உங்களை அவை மரபுகளை எல்லாம் மீறுவதற்கு ஒரு அளவுக்கு மேல அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க உங்களை எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். வெளியே அனுப்பிட்டு தான் சார் மசோதாக்கள் எல்லாம் தாக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு அற்புதமான பட்ஜெட்டை வந்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறை நல்ல ஆட்சியை தொடங்கி இருக்கிறார். அவர் சொல்லும் போது கூட ஒன்று சொன்னாரு, 2044 வளர்ந்த நாடாக இந்தியா வருவதற்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க அந்த பிரதமர் அவர்கள் பேசினாங்க. அதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கிடாம இவங்க வெறுப்பு அரசியலை செய்கிறார்கள். இதனுடைய சாப்பாடு வேணும் சார் 2047க்கு பட்டியல் கிடையாது. நீங்க இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, எல்லாரும் ரேஷன் வாங்கி சாப்பிடுறாங்க, 100 நாள் வேலைக்கு போயிட்டு எல்லார் வீட்லயும் பணம் இருக்கு. அதனால 2000 ரூபாய் ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய் நாங்க விவசாயிகளுக்கு கொடுக்கோம். அதுக்கு பிறகு விவசாய பயிர் கடன் கொடுக்கோம். பயிர்களுக்கு அற்புதமான பட்ஜெட் வழங்கி இருக்கிற விவசாயிகளை அடித்து நம்ம அதை பத்தி நம்ம விரிவா விவாதிக்கலாம். நன்றி சந்திரசேகரன் சார், சுருக்கமா உங்களுடைய நன்றி கடன் பட்டிருக்கிறது, இந்தியா நன்றி கடன் பட்டிருக்கு. ரைட் சார், ரைட் சார். இன்றைக்கு 7வது முறையாக பட்ஜெட்டை சமர்ப்பித்திருக்கிறார்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் என்று சொல்றாங்க. அது மட்டும்தான் 7வது முறையா சமர்ப்பித்தார் என்ற ஒரு சாதனை மட்டும்தான் அதுல இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவர் எல்லாம் என்ன சாதனை இப்ப செய்தார் என்று சொன்னால், நீங்க வெங்காய விலை ஏறிவிட்டது அப்படின்னு பாராளுமன்றத்துல கேட்டோம்னா, நான் வெங்காயம் சாப்பிடுறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நிதியமைச்சர் பதில் சொல்லுவாங்க. ஏழைகளின் மீது சுமையை ஏற்றுவதும் பணக்காரர்களுக்கு சலுகையை அறிவிப்பதுமாகத்தான் இவருடைய பட்ஜெட்டுகள் எல்லாம் இருந்திருக்கிறது. அதேதான் இன்று மோடி 3.0 என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசிலும் தொடர்கிறது. ஏழைகளை வஞ்சிக்கும் பட்ஜெட்டாகத்தான் இது இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது அவர்களுக்கு அவர் தெளிவாக பேசியிருக்கிறார் என்று சொன்னாலே அவர்களுக்கு ஒரு கோபம் வரும். ஏனென்றால் அதை திசை திருப்புற வேலைதான். கடந்த காலங்களிலையும் அவர் எது பேசினாலும் அதற்கு நேரடியான பதில் எதையுமே பாராளுமன்றத்தில் அவர்கள் தெரிவித்ததில்லை. அதை திசை திருப்பி வேறு எதையாவது பேசுவதுதான் மோடி அவர்களும் அவருடைய சகாக்களும் செய்திருக்கிறார்கள். அதைத்தான் இப்பொழுதும் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் அதனை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்க புரிந்துக்கணும். ஏன்னா 73% மக்களுக்கு இந்த பட்ஜெட்டில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை
மக்களே உணர்ந்திருக்கிறார்கள். அது அடுத்தடுத்த தேர்தல்களிலும் எதிரொலிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிடுவேன். தமிழ்நாட்டு மக்கள் 82 லட்சம் பேர் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியே ஆதரித்திருக்கிறார்கள். அதை மனசுல வச்சுக்கிடும். ஓகே ஓகே சார், ஓகே, நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.